இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு வரும். நேஷனல் எஜுகேஷன் பாலிசி நான் தான் சிஎம் அப்ரூவ் பண்ணிட்டேன். இப்போ நீங்க நீங்க உங்க பிள்ளைய ஒரு ஸ்கூல்ல சேர்க்கிறீங்க. சேர்த்துட்டேன். அப்ப புரிஞ்சிருச்சு. ஓகே. இங்கிலீஷ் கட்டாயமா அது இந்தியன் லாங்குவேஜ் கிடையாது. பட் ஆப்வியஸ்லி ஒரு இங்கிலீஷ் மீடியத்தை தான் சேர்க்க போறீங்க. ஒரு லாங்குவேஜ் முடிஞ்சிச்சு. ஆமா. பாலிசி படி மிச்ச 2 லாங்குவேஜ் என்ன பண்ணணும்? இந்தியன் லாங்குவேஜ் பண்ணணும். இன்னொரு லாங்குவேஜ் என்னதா இருக்க போகுது? தமிழ். ஆப்வியஸ்லி தமிழ்நாட்டுல இருக்க போறீங்க. தமிழ் இருக்க போகுது. இப்போ 3வது மொழி நீங்க சூஸ் பண்ணணும். செம்ம ஸ்டேட்மெண்ட். நீங்க எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்க தெலுங்கு படிங்க, மலையாளம் படிங்க. நீங்க என்னது படிக்க வைப்பீங்க உங்க குழந்தைய? தெலுங்கு போய் படிக்க வைப்பீங்களா? இல்ல எனக்கே இப்ப குழந்தைய விடுங்க. எனக்கே இப்ப நீங்க சொல்லும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எனக்கு மட்டும் தேர்ட் லாங்குவேஜ் பெங்காலி, மராட்டி இதெல்லாம் கத்துருந்தேன்னா நான் எப்படி இருந்திருப்பேன் தெரியுமா? அப்ப யாரா சொல்லுவாங்களா? இல்ல அப்படி யோசிச்சேன் ஒரு செகண்ட். நான் யோசிச்சேன். ஆஹா, अब अभी इना को देखी ऐसी चलाओ, ये तो अपना की देखी